ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். முதல்ல பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், நண்பா நண்பி, தோழா தோழி எல்லாருக்குமே பெரிய 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 ஒரு நன்றி. நேத்து நம்ம லைவ் போயிருந்தோம், 6.5 மணி நேரம் லைவ். ஐபிஎல் மெகா ஆக்ஷன் 2025க்கானது. சப்போர்ட் ரொம்ப பெருசா இருந்துச்சு. 1000 பேர் கிட்டத்தட்ட தாண்டி 1000க்கு மேற்பட்ட நபர்கள் லைக் பண்ணியிருந்தீங்க, வாட்ச் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கமெண்ட்லாம் தெரிவிக்க விட்டுட்டு இருந்தீங்க. இதை தொடர்ந்து ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் பேக் ஹேண்ட்ல இருந்த டீமுக்கும் பெரிய நன்றி. எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தான் நேற்று இந்த லைவ் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போச்சு. 6.5 மணி நேரம் எந்த தட்டையும் இல்லாம. இந்த வீடியோ லேட்டா வரதுக்கும் அந்த லைவ் தான் காரணம். இப்ப நீ சோகமா டயர்டா பேசுறதுக்கு அந்த லைவ் தான் காரணம்னாலும் பட் எனர்ஜியா தான் நாம இருக்கும் எப்பயுமே. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும், ரொம்ப பெரிய நன்றி. தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே. திரும்பவும் சொல்றேன், கமெண்ட்டை போடுங்க, ஜாலியா போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸை எல்லா இடத்துலயும் போய் சேருங்க. என்னன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறப்பா, நேற்று ரிசர்ச் லிஸ்ட்ல பார்த்தோன்னா நம்மளுக்கு டப்பு டப்புன்னு வந்துகிட்டே இருந்துச்சான். அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்ததா கேள்விப்பட்டேன். இது முழுக்க முழுக்க அவங்களாலதான், அதனால உங்களால மட்டும் தான். நன்றி. தேங்க்யூ சோ மச். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள வருவோம். ஆமா, என்ன கண்டென்ட்னா டே 1 ஆக்ஷன்ல ஒவ்வொரு டீமும் எந்தெந்த பிளேயரை வாங்கியிருக்காங்க, அது ஒர்த்தா இல்லையா அந்த அமௌண்ட் அவங்களுக்கு ஒரு சின்ன அனலைசிஸ் வீடியோ தான். சீக்கிரமா முடிச்சிடுறோம், பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டீமா சிஎஸ்கே இல்ல வழக்கம் போல கடைசியா வைக்கணும். நான் அவங்க ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சாங்க. இந்த ஆக்ஷன்ல பெஸ்டா ஆக்ஷன் பண்ண இந்த டீம், ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸா சூப்பரா பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு டீம் இருக்கு, டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த டீமை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடுறேன். கேஎல் ராகுல 14 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. அவங்க முன்னாடி பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கண்ணே. ஸ்ரேயஸ் ஐயரை ரேட்டு ஏற்றி விட்டு பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட தள்ளி விட்டாங்க. ரிஷப் பண்ட் ரேட்டு ஏற்றி விட்டு எல்எஸ்சி கிட்ட தள்ளி விட்டாங்க. ஸோ இந்த 2 முக்கியமான வீரர்கள் பெரிய ரேட்டுக்கு போனதுனால கேஎல் ராகுலுக்கு பெருசாக யாரும் போல. ஸோ அதனால் 14 கோடிக்கு கேஎல் ராகுலுக்கு இது கண்டிப்பாக ஒருத்தான அமௌண்ட் கிடையாது. 20 கோடியை தாண்டி இருக்கணும். பட் டிசி போட்ட ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி 14 கோடிக்கு உங்களுக்கு கேஎல் ராகுல். இப்போ எனக்கு என்ன வெறியாகுதுன்னு கேள, ஆர்சிபி இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி. திட்டத்துக்கு ஆர்சிபி வரும்போது பேசலாம். இப்போ டிசி பாராட்டி மட்டும் பேசுகிறேன். ஓகே, இது செம தான். ஒரு கேப்டன் கிடைச்சிட்டாரு, ஒரு செமையான பிளேயர், கம்மி பட்ஜெட்ல கிடைச்சிட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் டே 1 ஆக்ஷன்ல பெஸ்ட் பிக்னா அது கேஎல் ராகுலோட மட்டும் தான். தம்பி வெயிட் பண்ணி கிளாசிக் ரோல மட்டும் பாரு. என்ன இப்ப நான் என்ன சொன்னேன், அதான்டா கம்மி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. ரிசல்ட்டை மட்டும் பாருங்க, வேற லெவல்ல இருக்க போகுது. ஆமா, டீம் தான் கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்காம போயிடும். இல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் தேர்ண்டா அப்படி இருக்கிற. ஓகே, அடுத்த பிளேயரும் சூப்பரான ஒரு பிக் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ், மிச்சல் ஸ்டார்க்கு தூக்கி இருந்தாங்க. பேஸ் பிரைஸ் 2 கோடியிலிருந்து 11 கோடி 75 லட்சம். அதாவது போன ஆக்ஷன் 24 கோடிக்கு மேல, இந்த ஆக்ஷன் 24.75. இந்த வருஷம் 11 கோடி 75 லட்சம். ஸோ இதுவுமே சரியான ஒரு பிக். பாதி அமௌண்ட்டுக்கும் கம்மியா தூக்கியிருக்காங்க ஸ்டார்க்கு. சம 2 பிக்குமே தரமான பிக்கா இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இது இல்லாம டி நட்ராஜன். ஸோ இது 10 கோடி 75 லட்சம். அதாவது ஸ்டார்க்கை விட 1 கோடி கம்மி. நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் மற்ற யாருமே இன்ட்ரெஸ்ட் காண்ற மாதிரி எனக்கு தெரியல டெல்லி அந்த இதில். பட் ஹேமந்த் மதானி முடிவு பண்ணிட்டாரு, எனக்கு நட்ராஜன் வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அவருக்காக எடுத்த ஒரு பிக்காக இருந்துச்சு. ஸோ நாமளுமே பேச ட்ரை பண்ணோம் லைவ்ல, பட் கிடைக்கல. அண்ட் ஒரு வீடியோ இருக்கு அவர் கூட, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வரும். அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்த பிளேயர் JFM. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா 9 கோடிக்கு ஆர்டிஎம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. JFMனா ஃப்ரேசர் மெக்கருக்கு லாஸ்ட் டைம் அவங்க டீம்ல பிளே பண்ணி அடிச்சவர் கேஎல் ராகுல் ஃப்ரேசர் மெக்கருக்கு ஓப்பனிங். யோசிச்சு பாருங்க, சிங்கிள்னா என்னன்னே தெரியாத ஒரு பையன் இந்த பக்கம், சிங்கிள் ஆடி ஸ்ட்ரைக் கொடுக்க போற இன்னொரு பையன் இந்த பக்கம். அவ்வளவுதான். டெல்லி கேபிட்டல்ஸ் பயங்கர ஸ்ட்ராங் ஜோன் தான் சொல்லுவோம் ஓப்பனிங். அப்ப கேஎல் அடிக்க மாட்டாருங்க? அப்படி இல்ல, கேஎல் அடிக்க விடுவாருங்கிற. இப்போ ஒரு கேப்டனா செயல்படுவார் பாரு. ஓகே, அடுத்ததா ஹாரி புருக்க 6 கோடி 25 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. ஒரு டீசென்டான பிக்கு. அதுக்கப்புறமா அசுதோஷ் சர்மா 3 கோடி 80 லட்சம். அசுதோஷ் சர்மாவுக்கு இது கொஞ்சம் கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஓகே, அசுதோஷ் சர்மா ஒரு நல்ல பிக்கு. மோஹித் சர்மா 2 கோடி 20 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்ததுல பெஸ்ட் பிக் இது. நட்ராஜன், ஸ்டார்க்கு, மோஹித் சர்மா. இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன், டெல்லி கேபிட்டல்ஸ் வரேன். சூப்பரா சொன்ன அந்த பிளேயிங் லிஸ்ட்டை. ஸோ பவுலிங் யூனிட்டை பாருங்க, மோஹித் சர்மா இருக்காரு, நட்ராஜன் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க்கு இருக்கிறாரு. அப்படியே ஸ்பின்னு பக்கம் வந்தா குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் சும்மா சொல்லிட்டு போறாங்க. பேட்டிங் தரமா இருக்குப்பா. இன்னைக்கு ஆக்ஷன் வேற இருக்கு அவங்களுக்கு. நேத்தியை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் தட்டி தூக்கி இருக்காங்க. அதுக்கப்புறமா சமீர் ரிஸ்வியை 95 லட்சத்துக்கும், அதுக்கப்புறம் கருண் நாயர் 50 லட்சத்துக்கும் எடுத்திருந்தாங்க. ரெண்டுமே ஒரு நல்ல பிக், நல்ல பேக்கப்ஸ். எனக்கு 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். கருண் நாயருக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ நான் சிஎஸ்கே எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் எடுக்கல. ஓகேப்பா, நெக்ஸ்ட் எந்த டீம்? குஜராத் டைட்டன்ஸ், உங்க ஃபேவரட் டீம். என் ஃபேவரட்
முந்தா நேரத்துக்கு ராஜஸ்தானோட ஃபேவரட்டா இருந்துச்சு. சரி ஓகே. ஜாஸ் பட்லர் 15 கோடியே 75 லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. நல்ல பிக்கு நீங்க இங்க ஆர்சிபி திட்ட வேண்டியது இருக்கும். பட் அது கடைசியில பேசிப்போம். அது கடைசியில வரப்பா. ஜாஸ் பட்லர் ஒரு நல்ல பிக் தான் ஜிடிக்கு. யோசிச்சு பாருங்க, கில்லு கூட ஓபன் பண்ண போறாரு ஜாஸ் பட்லர். எத்தனை செஞ்சுரிஸ் வரும்போது இந்த பக்கமும் செஞ்சுரிஸ் அடிச்சிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பிரின்ஸ், இந்த பக்கம் செஞ்சுரிஸ் மட்டுமே வாழ்க்கையா வந்துட்டு இருக்கு. ஜாஸ் பட்லர் பொழக்க போறாங்க, தரமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுப்பா, வெயிட் பண்ணு. நெக்ஸ்ட் பட்லர் ஓகே. இன்னொரு முகமது சிராஜ் 12 கோடியே 25 லட்சம். ஆர்சிபி கிடையாது இதுக்கப்புறமா, அவர் ஜிடி தான். கில்லு கீழே தான் ஆட போறாரு, கிங்கு கீழே கிடையாது. முகமது சிராஜும் இது பாரகா செட்டர் பேசிக்கிட்டு கிடையாது, இப்படி போறாங்கண்ணா. எடுக்கல நீ நான் பேச மாட்டான்னு. ஓகே, அடுத்ததா ககிசோ ரபாடா. அதாவது சிராஜ் எடுத்துட்டு ரபாடா எடுத்துட்டு அதுக்கப்புறமா சிராஜுக்குள்ள வந்தாங்க. 10 கோடி 75 லட்சம். சிராஜை விட கம்மியான அமௌண்ட்டுக்கு ரபாடா. என்னை பொறுத்த வரைக்கும் ரபாடா வந்து பெஸ்ட் பிக் நான் சொல்லுவேன். பிரசித் கிருஷ்ணா 9 கோடி 50 லட்சம். பட் அவர் கொஞ்சம் ஓவர் பிரைஸோன்னு எனக்கு தோணுச்சு. ஏத்தி விட்டாங்க, மற்ற டீம்ஸ் ஏத்தி விட்டு வேலை பார்த்தாங்க. மஹிபால் லோம்ரோர் 1 கோடி 70 லட்சம். பெஸ்ட் பிக்கு. 1 கோடி 70 லட்சத்துக்கு லோம்ரோருங்கிறதெல்லாம் நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப ஒரு சரியான பிக்கு. அடுத்ததா குமார் குசகரா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் 65 லட்சத்துக்கும். மனோஜ் சுதர் அப்படிங்கிற ஒரு பிளேயர், நான் நிறைய டைம் இந்த பிளேயரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு சரியான ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். பேஸ் பிரைஸ் 30 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. மனோஜ் சுதர் வந்து ஆல்ரெடி அந்த டீம்ல இருந்த ஒருத்தர் தான். அண்ட் இப்போ ரீசெண்டா டொமஸ்டிக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இவருமே ஒரு நல்ல பிக். அனுஜ் ராவத் 30 லட்சம் பேஸ் பிரைஸ். இவருக்கும் எப்படி ஆர்சிபி போலாங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. வெறும் பேஸ் பிரைஸ் தான் போயிருக்காரு அனுஜ் ராவத். லாஸ்ட் சீசன், அதுக்கு முன்னாடி சீசன்லாம் ஆடி இருக்காரு. நீங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, ஓப்பனிங்லாம் வந்து ஆடி இருக்காரு அனுஜ் ராவத். நான் இல்லைன்னு சொல்லலையே. அதுக்கப்புறமா நிசாந்த் சிந்து, அவரை வந்து 30 லட்சம் பேஸ் பேஸ்க்கு எடுத்திருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங் எடுத்தாங்க லாஸ்ட் சீசன். ஆமா, அவரே தான் இவரு ஜிடி எடுத்திருக்காங்க. இப்போ கேகேஆருக்குள்ள என்ட்ரி ஆயிடுறேன். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர், அவரை வந்து 23 கோடியே 75 லட்சம். ஒருத்தலையா அதை ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க. வெங்கடேஷ் ஐயர் அண்ட் பிளேயரா ஒருத்து தான். இவ்வளவு அமௌண்ட் போனது யோசிச்சே பார்க்க முடியாத விஷயமா இருந்துச்சு. எனக்கு பண்ணிருக்கலாம். இப்ப வெங்கடேஷ் ஐயர் இந்த அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க, கேப்டன்சி கொடுப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஆனா வெங்கடேஷ் ஐயர் சொல்லியிருக்காரு, கேப்டன்சி கொடுத்தா பிரச்சனை இல்லை, என்ன விட அது அதுக்கப்புறம் ஒரு பேட்டிங் போட அடுத்த வருஷமே ஒரு கட்டி விட்டுருவாங்க. அவருக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. ஆமா, வெங்கடேஷ் ஐயர் நீங்க கேப்டன் ஆனீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் நிலைமை தான் உங்களுக்கு. எந்த ஃபார்மேட்ல கேப்டன் ஆனது இல்ல, அதனால வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. நம்ம சேனல் பாப்பாருங்க, தமிழ் தான். அப்படியா? வெங்கடேஷ் ஐயா, நீங்க வந்து இத்தனை கோடி போனதுக்கு சும்மா எங்கேயாவது ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு எங்கேயாவது போய் ஜாலியா சுத்திட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்து திரும்ப கொல்கட்டாவுக்கு 4 வருஷம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருந்தீங்களோ எகைன் அதை ஆரம்பிங்க. கேப்டன்சிலாம் நமக்கு வேணாம். ஓகே. ஆனா எனக்கு வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து ஆர்சிபி போயிட்டே இருந்தாங்க த்ரோ அவுட்டா. ஆனா விராட் கோலிக்கு 21 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அவரை விட அதிகமா வெங்கடேஷ் ஐயருக்கு ட்ரை பண்ணாங்க. டீம் இருக்காது அப்படின்ட்டாரு. எனக்கு அது ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட். வெங்கடேஷ் வெங்கடேஷ் ஐயர் எடுக்காத மட்டும் தான் டிசப்பாயின்ட். ஆர்சிபி ஃபேன்ஸே இது டிசப்பாயின்ட்மென்ட் தான்டா. இல்ல, அது விராட் கோலியோட அவ்வளவு பிரைஸ்க்கு போகும். அப்படி பார்த்தா நான் லிஸ்ட் போட்டு வருவேன். ஆர்சிபி யாரால மிஸ் பண்ணாங்க தெரியுமில்ல? கேஎல் ராகுல் மிஸ் பண்ணாங்க, ஜாஸ் பட்லர் மிஸ் பண்ணாங்க. வரட்டுங்க. அதுக்கப்புறமா நோக்கியாவை வந்து 6 கோடி 50 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. ஒரு டீசென்டான பிக்கு. குயின்டன் டிகாக்கு வந்து 3 கோடியே 60 லட்சம். ஒரு நல்ல பிக். மேபி பில்சால்ட்டை விட்டதுனால இங்க டிகாக வச்சு ஃபீல் பண்ணியிருக்காங்க. இல்ல, டிகாக்கு முன்னாடி போயிட்டாங்க இவங்க. ஸோ அதுக்கப்புறமா ரகுவன்ஷியை வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ரகுவன்ஷி எடுத்திருந்தாங்க 3 கோடிக்கு. சமர்ப்பிக்கு ரஹ்மானுல்லா குர்பாஸை பேக்கப்பா பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருந்தாங்க 2 கோடிக்கு. ஆனா குர்பாஸ் கொஞ்சம் ரேட் போயிருக்கலாம். இப்ப கூட செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்காரு. பேஸ் பிரைஸ்ல எடுத்துக்காங்கடா. நல்ல பிக். அதான் இந்த மாதிரி ஒரு சில பிக்கு கேகேஆருமே தூக்கி இருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. இப்ப பிராவா உட்காந்துருக்காரு அங்க. ஸோ மென்டாரா வைபவ் வரோரா தூக்கியிருந்தாங்க 1 கோடி 80 லட்சம். வைபவ் வரோரா ஆல்ரெடி கேகேஆர்ல ஆடின ஒருத்தர் தான். அது இல்லாம மயங்க் மார்க்கண்டே 30 லட்சம் பேஸ் பிரைஸ். ஒரு பயங்கரமான தரமான ஒரு ஸ்பின்னரு. பேஸ் பிரைஸ்க்கே கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறது இது ஒரு பெரிய லக்குன்னு தான் சொல்லுவேன் கேகேஆரை பொறுத்த வரைக்கும். எனக்கு நீங்க நோட் பண்ணி பாருங்க, ஐபிஎல் 2025 மார்க்கண்டேவோட பர்ஃபார்மன்ஸ் தெரியா இருக்க போகுது. நான் இப்போ ரிசர்ச் பண்றேன் இதை. ஏன்னா அவர் பேஸ் பிரைஸ் தான் போயிருக்காரு, குறைச்சு மதிப்பிடுறாங்க. பட் கண்டிப்பா கேகேஆருக்கு நல்லா பண்ணுவார் வாய்ப்பு கிடைச்சால். ரீசன் என்னன்னா, ஏன்னா இங்க ஆல்ரெடி வருண் சக்கரவர்த்தி சுனில் இருக்காங்க. ஸோ அதனால அதுக்கப்புறமா எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ரெக்கார்ட் பிரேக்கிங். அதாவது ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஆக்ஷன் ஹிஸ்டரியிலேயே இவர் தான் ஹையஸ்ட் பிரைஸ். அதை வாங்கி இருக்கிறது லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ரிஷப் பண்ட். அதாவது இவர் வந்து 20 கோடியே 50 லட்சத்துக்கு தான் எல்எஸ்ஜிக்கு போயிருக்கணும். அதாவது ஸ்ரேயஸ் ஐயரை விட கம்மியான ரேட்டுக்கு தான் போயிருக்காரு. ஆனா அங்க வந்தான் டிசி ஒரு வேலை பார்த்துட்டு போனாங்கிற மாதிரி சும்மா ஆர்டிஎம் தூக்கி காமிச்சாங்க, என்ன பண்றாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டிசி
டிசிக்கு ரிஷப் பண்ட் எடுக்கிற ஐடியாலாம் கிடையாது, அது முன்னாடி நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இவங்க எல்எஸ்சி எவ்வளவு பெரிய தற்கொலையா தான் எனக்கு 27 வா நாங்க ரெக்கார்டை உடைக்கிறோம்னு சொல்லி அதை இப்போ கேட்டு அதுக்கப்புறமா தள்ளி விட்டாங்க. அந்த இடத்துல தற்கூரியா பாக்குறேன். ஆனா அந்த இடத்துல அவங்க பயங்கர அக்ரெஷனா நாங்க எனக்கு வேணும்டா, இவன் தானே எனக்கு வேணும், நீ கேட்க டிசியோட கிளவரை பாக்குறேன். அது நிறைய இடத்துல இருந்துச்சுப்பா. ஆனா பட் இந்த இடத்துல வந்து லக்னோ எனக்கு கேப்டன் மெட்டீரியல் தேவை, கண்டிப்பா ரிஷப் பண்ட் தான் கேப்டன் ஆக போறாரு, இதுல டவுட்டே கிடையாது. 27 கோடி எடுக்கிறோம் அப்படின்னா அவரு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பாரு. ஸோ பிளான் பண்ணி தூக்குறேன், இதை இன்னைக்கு டிமாண்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி 27 தைரியமா தான் அடிச்சாங்க. எப்படி டிசி போக மாட்டோம் அவங்களுக்கு தெரியாதா, 27 கோடி கேளு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நாங்க டிசி அப்படின்னாங்க, அவ்வளவுதான்டா அப்படின்ட்டு உட்காந்தாங்க. நல்ல பிக் தான். அதுக்கப்புறமா ஆவேஷ் கான் அவருக்கு ஆவேசமா போயிட்டு 9 கோடி 75 லட்சம். இல்லைண்ணா அது என்னோட செலிப்ரேஷன். அது டேவிட் மில்லர் வந்து 7 கோடி 50 லட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டீலிங்கு. அதுக்கப்புறமா அப்துல் சமாத் 4 கோடி 20 லட்சம். அப்துல் சமாத் வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு தரமான ஆல்ரவுண்டர் தான் அப்துல் சமாத். ரொம்ப நாளாக வந்து அண்டர்ரேட்டடாகவே இருக்காரு. இதற்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச்ல இருந்தார், இப்போ இங்கே இருக்காரு. கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் நம்பிக்கை இருக்கு. மிச்சல் மார்ஷை வந்து 3 கோடி 40 லட்சம். ஸோ மிச்சல் மார்ஷம் ஒரு நல்ல பிக்கு. இப்போ ஆடிட்டு இருக்கிறதுனால அந்த மனுஷனுக்கு அந்த ரேட்டு இல்லாட்டி அதை விட கம்மியாக தான் போயிருப்பாருன்னு தோணுச்சு. எய்டன் மார்க்ரம் பேஸ் பிரைஸ்க்கே எடுத்திருந்தாங்க. ஆரியன் ஜோயலன் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டரையும் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருந்தாங்க. மார்க்ரம் பேஸ் பிரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? பேஸ் பிரைஸ் சென்னை சூப்பர் கிங் எடுக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதுக்கே வழி இல்லையே. ஆனால் மார்க்கம் பேஸ் பிரைஸ் போல ஒரு 5 கோடியாவது போவார் அப்படின்னு சொல்லியிருந்தான், வீடியோலேயும் அதான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அவர் பேஸ் பிரைஸ் எடுத்துக்கிட்டேன், ஒரு அன்சோல்ட் ஆகுது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு வார்னரே அன்சோல்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க டீம். வார்னர் எங்க ஐபிஎல்லோட ஹீரோங்க, வரலாம் ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லோட ஹீரோ. உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலா ஆரஞ்சு கேப் வின்னரும் கூட, சக்சஸ்ஃபுல் கேப்டனும் கூட. அவர்கிட்ட அதிக 50+ ஸ்கோர் இருக்கு. ஆமா, எல்லாமே அவர் தான் டிராஃபி வாங்கி கொடுத்திருக்காரு சன்ரைசருக்கு. இப்படிப்பட்ட பிளேயர் அன்சோல்ட்னா எப்படிடா? அவ்வளவுதான் ஏஜ் ஆயிடுச்சு, போக வேண்டியதான். பியூஷ் சாவ்லா அன்சோல்ட் தெரியும்ல, இது பெரிய அப்ப ஐயோ எனக்கு தாங்கிக்க முடியல, நெஞ்சு வலி வந்துச்சுல. சரி ஓகே, அடுத்ததா தலஃபாரிய ரீசன் சென்னை சூப்பர் கிங் 7 பேர் தான். ஸோ 7 பேரை கரெக்டாக எடுத்திருக்காங்க டே 1ல. இப்போ டே 2 7 பேர். 7வது வந்து தலப்பாறை ரீசன் சொல்லிட்டு ஒரு ஷாக் கொடுக்கணும்ல, அங்க ஒன்று கொடுத்தாங்க. அதான் 7வது பிளேயர். அது எனக்கு அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்மியான அமௌண்ட்டுக்கு எடுத்த பிளேயர்ல இருந்து போயிடுவோமா? போயிடுவோம். விஜய் சங்கர் 1 கோடி 20 லட்சம். அவ்வளவுதான், இது போதும், இது போதும். த்ரூ அவுட்டா போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க விஜய் சங்கர். போதும். எதுக்கு எடுத்து வந்திருக்காங்க தான் எனக்கு பேசுறது போதுமா இல்ல விஜய் சங்கர் பத்தி பேசுறது போதும், எதுக்கு எடுத்திருக்காங்க? மீன் பார்த்தேன், அதாவது கேதர் ஜாதவ் மாதிரி பழி போறதுக்கு கரெக்டா ரப்பரா பாரு அப்படின்னு. அப்படியா? நல்லா இருக்காது. சூப்பரா மீம் கிரியேட்டர் செம செம. அடுத்ததான் ராகுல் திரிபாதி 3 கோடி 40 லட்சம். செம பிக்குங்க இது, வேற லெவல். என்ன பொறுத்த வரைக்கும் 7 பிக்குமே தரமான பிக்கு. கண்டிப்பா நம்பர் 4ல ஆடுறதுக்கு சூப்பரான பிளேயர் திரிபாதி. அதுக்கப்புறமா ரச்சின் ரவீந்திராவே 4 கோடி திரும்பவும் கம்மியான ரேட்டுக்கு ரச்சினை தூக்கி இருந்தாங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். 13-14 கோடியிலேயே ஓவராலா வந்து கான்வே திரிபாதி ரச்சினை தூக்கிட்டாங்க. இது வந்து சிஎஸ்கேவோட ஒரு பயங்கரமான ஸ்டீலிங். ஆமா கண்டிப்பா. அதுக்கப்புறமா கலீல் அகமது 4 கோடி 80 லட்சம். லெஃப்ட் ஆம் பவுலர் தேவை, எடுத்தாச்சு. ஆமா, நட்டுக்கு போவான்னு நினைச்சேன், பட் நட்டுக்கு முன்னாடி கலீல் கிடைச்சதுனால அவருக்கு போல. அதுக்கப்புறமா டிவான் கான்வே வழக்கம் போலதான் 6 கோடியே 25 லட்சம். வாப்பா வந்து ஆடுப்பான்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அண்ணன், அதாவது சிஎஸ்கே வந்து த்ரோ அவுட்டா ஆக்ஷன் கேட்கும் போது எல்லாமே ரொம்ப வேகமா கேட்டு கொண்டு வந்த பிளேயர் வந்து 9 கோடி 75 லட்சத்துக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின். RRR இங்க இருக்கு. இப்போ 4 ஆறு எல்லாமே ட்ரிபிள் சொல்லிட்டு இருக்கீங்க. 4 ஆறு இருக்கு, ஒரு ஆறை நீங்க விட்டு. ராகுல் 5 ஆறு அப்படின்னா அஜய்யோ ருத்துராஜ் 5 ஆறு இருக்குங்க. நம்ம டீம் பேர் எப்படி 6லயே வச்சுப்போமா? ருத்துராஜ் கெய்க்வாட், ருத்துராஜ் ருத்து கான்வே, ருத்து தோனி இப்படின்னு எல்லாரும் பேரும் இப்படி வச்சுப்போமா? 6லயே வந்துட்டு இருக்கடா. எஸ், ஆனா இந்த ட்ரிபிள் மூவ் செமையா பாக்குறாங்க. ஒன்னு வந்து ரச்சின் ரவீந்திரா அண்ட் ரவிச்சந்திர அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா 3 பேருமே ஆல்ரவுண்டர் ஃபார்மேட். ரவி செமையா, ஆமா 3 அப்படி ஆனா 3 பேருமே ஆல்ரவுண்டர் ஃபார்மேட் அட்டி செம்மையா தூக்கி இருக்காங்க அவங்க கோர் டீம். அஸ்வினா 2015 அதுக்கப்புறம் அங்க சிஎஸ்கே இல்ல. யோசிச்சு பாருங்க, திரும்ப எகைன் அவரோட ஹோம்கே திரும்ப வராரு. அந்த சப்போர்ட் எப்படி இருக்கும்? சேப்பாக் ஸ்டேடியம் அவர் சொல்லி அவரே வீடியோல சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த 10 வருஷமா ஒரு செலிப்ரேஷன் சென்னை சேப்பாக்கில் ஆடினா கத்தவே மாட்டாங்க. ராஜஸ்தான் காலமெல்லாம் அவ்வளவு வருத்தப்பட்டு வீடியோ என்ன வந்துச்சு, நானும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, கத்துவாங்கல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப பெருமையா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நூர் அகமது 10 கோடி. நூர் அகமது இதுதான் 4 கோடிக்கு எடுக்க வேண்டிய பிளேயர் தான். 5 கோடி அந்த ரேஞ்சுக்கு தான் எடுக்க வேண்டிய பிளேயர் அப்படின்னு தான் சொன்னாங்க. 10 கோடி தான் ஓகே அப்படின்னா ஆக்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. அதை எடுத்துட்டு நம்ம ஃபிளெமிங் வந்து அதுக்கு விளக்கமும் கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா மிட் ஓவர்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து விக்கெட் எடுத்து கொடுக்க தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவ்வளவுதான். உள்ள வந்து ஜடேஜா அஸ்வினி நூர் அகமது உட்கார வச்சுட்டு டர்னிங் டேக்கை கொடுத்து சேப்பாக்கில் முடிச்சு விட்டுருவாங்க டீம்ஸ். இதுதான் எங்களோட பிளான் எனக்கு தெரிஞ்சு. நூர் அகமதோட பிளான்
ஆனா நூர் அகமது 10 கோடிக்கு ஒருத்தா இல்லையா நிறைய பேர் கேட்கறாங்க. உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நூர் அகமது தரமான பிளேயர், பட் 10 கோடி அவருக்கு அதிகம்ங்கிறது எங்களோட ஒப்பீனியன். உள்ள ஆஷானுக்கு அவருக்கு கொடுக்கலையா? அதேதான், அதான கஷ்டமா இருக்கு. ஜடேஜா பேரு ஒரு 8 கொடுத்து அதிகமாக கேட்கலாம் நானு அப்படிங்கிறாங்க. என்னென்ன ஓகே நெக்ஸ்ட். அடுத்ததா வந்து இவங்களோட பிரைம் எதிரி, அது ரைவல்ரி டீம் சொல்லிடுறேன். இந்த ஆக்ஷன்ல ரொம்ப நேரமா மிக்சர் சாப்பிட்ட ஒரு டீம்னா அது வந்து இவங்க தான், மும்பை. இவங்க இந்த டே ஒன்ல ஒண்ணுமே பண்ணலன்னு நான் சொல்லுவேன். ஒரு பிளேயர் மட்டும் தரமா தூக்கியிருக்காங்க, ட்ரெண்ட் போல்ட். 12 கோடி 50 லட்சம் ஒரு ஸ்டீலிங். அதாவது ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. ஆர்ச்சர் ஆர்ஆர் கிட்ட தள்ளி விட்டு போல்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரீசெண்டா வந்து மும்பைக்கும் ஆர்ஆருக்கு தான். மும்பை ஆக்ஷன் யாருக்காச்சும் வந்தாலே ஆர்ஆர் வந்துடுறாங்க, உள்ள அவ்வளவுதான் சண்டை போடுறாங்க, போட்டு ஏதாச்சும் தள்ளி விட்டு போறாங்க, இல்லை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ போல்ட்டு. அதுக்கப்புறமா நமன்தீரை வந்து 5 கோடி 25 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. அவங்களால நமன்தீரை 4 கோடிக்கு அன்கேப்டா ரீட்டெயினே பண்ணியிருக்க முடியும். அந்த பண்ணாம 5 கோடி 25 லட்சத்துக்கு போய் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இது என்ன நியாயம்? எதுக்கு இது? எல்லாம் ஒரு பிளான் தான். ஸோ ஓகே, ராபின் மின்ஸ் 65 லட்சம் சிஎஸ்கே எடுக்கணும்னு எதிர்பார்த்தேன், பட் இவங்க எடுத்திருக்காங்க. ராபின் மின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பிளேயர். லாஸ்ட் இயர் அவர் எடுத்திருந்தாங்க, பட் ஆக்சிடென்ட் ஆகிடுறதுனால அவரால் ஆட முடியாமல் போயிடுச்சு. அவர் ரிகவர் பண்ணி மும்பை இந்த வருஷம் ஆட வைப்பாங்கன்னு நம்புறேன், தெரில, பார்ப்போம். அதுக்கப்புறமா லக்கி சர்மா, சாரி லக்கி இல்லையோ, பேரை கரெக்டா சொல்ற, கரண் சர்மான்னு சொல்றா. லக்கி தானே அவரு? ஆமா, இப்ப ஆர்சிபில இருந்தாரு, என்ன பண்ணாரு? பேஸ் 50 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. ஆர்சிபில இருந்து யாருமே இது பண்ணல, அவர் மட்டும் எப்படி பண்ணுவாரு? லக்கி நீங்களா? அதுதான் கேட்டேன். லக்கி போற இடத்து பொறுத்து. ஓகே, கரண் சர்மா எடுத்திருக்காங்க. 4 பேர் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க. இதுல போல்ட் மட்டும்தான் பெஸ்ட் பிக். நமன்தீருக்கு வந்து அவங்க ரீடைன் பண்ணிருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே நெக்ஸ்ட் வந்து பஞ்சாப் கிங்ஸ். இந்த ஆக்ஷன்ல அதிகமான பிளேயர்ஸை டே 1ல எடுத்த டீம் வந்து இவங்க தான். ஒவ்வொருத்தரா வேகமா சொல்லிடுறேன். ஸ்ரேயஸ் ஐயர் 26 கோடி 75 லட்சம். இது வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு அவ்வளோ வேல்யூ போயிருக்கவே மாட்டாரு, கொஞ்சம் அதிகம் தான். சரி, துரோகம் பண்ணிட்டாரா பாண்டிங்க? பாண்டிங் ஆமா, பண்ட் எடுப்பாரு நினைச்சா ஸ்ரேஷர்ல எடுத்தாரு அவரு. ஆமா, ஸ்ரேயஸ் ஐயர் அவரோட பையன் தானே. அதான் ஐ மீன் அவரு இருக்கும்போது தானே வளர்த்துட்டாரு. ஆனா இருந்தாலும் பண்ட் எடுத்துருப்பாரு நினைச்சேன். பண்ட் அங்கேயுமே ஆடிட்டு காட்டினா அவர் இப்படின்ற தெரியல, சொல்றேன். குளுத்தி போடுறியா நீ? சரி ஓகே, கேப்டன் ஃபார் ஸ்ரேஷர். நெக்ஸ்ட் சொல்லு. சகால் அண்ட் ஹர்ஷ்தீப்னு சொல்லிட்டு ஒரு சகால் அண்ட் ஹர்ஷ்தீப்னு சொல்லிட்டு இந்தியாவுக்காக T20 இன்டர்நேஷனல்ல அதிக விக்கெட் எடுத்த டாப் 2 பிளேயர்ஸ். 18 கோடி 36 கோடிக்கு ஸ்டீலிங். ஆஹா, நெக்ஸ்ட் வா. இது சொல்லுங்க, இதை பத்தி பேசுங்க. இந்தியாவுக்காக T20 டாப் 2 விக்கெட் டேக்கர்ஸ் 2 பேரும் தான். ஆமா, இப்ப சாகல் ஃபர்ஸ்ட்ல இருக்க, சாகலோட ரெக்கார்ட் உடைச்சு பசிப் மேல போயிடுவாரு. ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாரும் அடிச்சு உடைச்சு இந்த வாட்டி பஞ்சாப் டாப் 4க்குள்ள நிக்க போறாங்க. ஆனா இவங்க 3 பேருக்குமே 60 கோடிக்கு மேல வந்து செலவு பண்ணிருந்தாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்கள்ட்ட இருக்கு, செலவு பண்றாங்க, அவ்வளவுதான். ஒரு நல்ல கோர் டீம் ரெடி பண்றாங்க. இது ஒரு பதில் எதிர்பார்க்கல. ஓகே, அடுத்ததான் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வந்து 11 கோடிக்கு எடுக்கப்பட்டிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடுறாங்க. நீ 60 கோடி கேட்டல, அந்த 60 கோடிக்கு ஒருத்தான் கிட்ட ஸ்ரேஷர் மட்டும் தான் அப்படி தள்ளி வைக்கணும். நீ ஹர்ஷ்தீப் நீ தள்ளி வைக்க முடியாது. 18 கோடி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பவுலர், ரைட்? 4 இம்பாக்ட் ரூல் இருக்கிற வரைக்கும் என் தலைவனுக்கு 20 கோடி கூட கொடுக்கலாம். 4 ஓவர் 18 கோடி கொடுக்க மாட்டேங்க. கொடுக்கலாம், மேட்ச் எப்படி வேணா மாறுந்தாங்க. மேட்ச் எப்படி ரீசெண்டா அடி வாங்கிட்டு இருக்காரு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாரு, இப்படி மாத்திர மட்டும் பாரு. நெக்ஸ்ட். சரி ஓகே, அதான் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 11 கோடி. இது ஒர்த்து. நேகல் வதேரா 4 கோடியே 20 லட்சம். ரொம்ப ரொம்ப ஒர்த்து. நேகல் வதேராலாம் ஏன் மும்பை இவருக்கு ஆர்டிஎம் யூஸ் பண்ணணும்னு நான் கேட்பேன். அந்த மாதிரி இருந்துச்சு. கிளென் மேக்ஸ்வெல் 4 கோடி 20 லட்சம். ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணீங்களா மேக்ஸ்வெல்? பஞ்சாப் போவார்னு எதிர்பார்க்கல, சென்னை போவாங்க, இல்ல ஆர்சிபி அகைன் எடுப்பாங்கன்னு நினைச்சேன். மேக்ஸ்வெல் நிலைமை பாருங்க, 10-15 தான் போனா தலைமை ஆடலாம் கூட. ஆனா இப்போ 4 கோடி 20 லட்சம் தான். 14 கோடி எல்லாம் இருக்கு. மேக்ஸ்வெல்ல உஷார் ஆயிக்கோங்க, ஐபிஎல் ஆடினீங்கன்னா மட்டும்தான் பிரைஸ் ஏறும், பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வைசாக் விஜயகுமாரை தட்டி தூக்குனாங்க 1 கோடி 80 லட்சத்துக்கு. ஒரு பயங்கரமான பீக், நல்ல பவுலர். இவருக்கு கூட ஆர்சிபி ஆர்டிஎம் யூஸ் பண்ணல. சரி ஓகே, எஸ்தாக்கூர் 1 கோடி 60 லட்சம். ஒரு நல்ல பீக். எஸ்தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஐபிஎல்லையுமே போன வருஷம் நல்லா தான் ஆடி இருந்தாரு. ஹர்ப்ரீத் பிரார் ஆல்ரெடி இவங்க டீம்ல இருந்த ஒருத்தர் தான். 1 கோடி 50 லட்சம். இந்த விராட் கோலி எல்லாம் தூக்குற பிளேயர் தானே, சூப்பராக போடுவார். விஷ்ணு வினோத் கேரளாவை சேர்ந்த பிளேயர் 95 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. விஷ்ணு வினோதும் ஒரு நல்ல பிக்குன்னு நான் சொல்லுவேன். விஷ்ணு வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்காரு. ஐபிஎல்ல கிடைச்சதே கிடையாது. மேபி இந்த சீசன் பஞ்சாப் கிங்ஸ்ல ஆடினார்னா நல்லா இருக்கும், பார்ப்போம். நைஸ். அடுத்த டீம் என்னோட ஃபேவரட், ராஜஸ்தான் ராயல்ஸ்குள்ள வர. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 12 கோடி 50 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரியா? ஆமா, நல்ல பிக்கு. ஆடுவாரா தெரியாது, அதுதான் நல்ல பிளேயர். ஆடுவாரா தெரியாது.
ஓகே, வனிந்து அசரங்கா அண்ட் மஹேஷ் தீக்ஷனா ரெண்டு ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ். அசரங்காவை 5,25,00,000க்கும் தீக்ஷனாவை 4,40,00,000க்கும் எடுத்திருந்தாங்க. ரெண்டு பேரும் ஆட விட்டாங்கன்னா 2 பேரையும் ஆட வைப்பாங்களா தெரியாது. என்னடா அப்படியே போயிட்ட. சரி ஓகே, அசரங்க ஆடுவாரு ஐ திங்க். ஓகே, அதான் அவ்வளோ வேற. ஓகே, ஆகாஷ் மத்வால் அப்படிங்கிற ஒரு பவுலர். ஸோ 1,20,00,000. இவரும் மும்பை இந்தியன்ஸோட ப்ராடக்ட் தான். நம்ம ஆர்ஆர் ப்ரீவியூ போயிருந்தோம், ஞாபகம் இருக்கானே? அப்போ நான் சொல்லியிருந்தேன் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, அது வந்து திருடிட்டு வரலாம் பாதியான்னு சொல்லிட்டு. யாராவது திருட முடியல, இன்னைக்கு திருடிட்டு வாங்கினேன். யாரு தெரியல, பார்ப்போம். அடுத்ததா குமார் கார்த்திகேயா. இவருமே அங்கிருந்து வந்தவர் தான். பேஸ் பேஸ்க்கே எடுத்திருந்தாங்க, ஒரு நல்ல பிக். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓவரால் 5 பிளேயர்ஸை வந்து எடுத்திருந்தாங்க. பர்ஸ் வெளியோட தான். இங்க 6.5 மணி நேரத்தை விட இது பரவாயில்லதான். இல்லடா உண்மையா டயர்ட் ஆகுமே. அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இஷான் கிஷனை வந்து 11,25,00,000. எங்க ஆட வைப்பீங்க? ஓப்பனிங்ல டிராவல் செட் இருக்கு, அபிஷேக் சர்மா உட்கார வச்சுட்டாரு. அபிஷேக் சர்மா மேபி பண்ணாலும் பண்ணுவானுங்கடா. ஏய் கண்டிப்பா அந்த ஆப்ஷன் இருக்கு, நீ சொல்ற மாதிரி. அபிஷேக் நான் சும்மா பண்ணுக்கு சொன்னேனே. இல்லையா, 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர் தான். அதுக்கு சரி ஓகே, அபிஷேக் சர்மாக்கு லாஸ்டா சொதப்பினார்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம. சாபுதி போடுவாங்க நினைக்கிற 3 பேர் உட்கார வச்சு. இஷான் கிஷன் நீயே போ அப்படி ஆட விடு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா முகமது சமியை வந்து தூக்கி இருந்தாங்க. முகமது சமி 10 கோடி. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப கம்மி. யோசிச்சு பாரு, முகமது சமி கமெண்ட்ஸ் என்னடா பவுலிங் யூனிட் இது. நிதிஷ்குமார் அடி ஓவர் போடுவார்னு. ஓகே ஓகே ஓகே. இது இல்லாம இன்னொரு பிளேயர் இருக்காரு, பர்புல் பட்டேல். 8 கோடிக்கு. ஹர்ஷல் பட்டேலுக்கு 3 பால். ஆடா பாவிகளா, சூப்பர்ரா. 18 கோடி ஹர்ஷ்தீப் சிங்க்கு மட்டும் ஒரு டீம் கொடுத்திருந்தாங்க, சகாலுக்கு மட்டும் ஒரு டீம் கொடுத்திருந்தாங்க. 18 கோடியில முகமது சமி, ஹர்ஷல் பட்டேல். இவரெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வந்தா இவருக்கு அத்தனை கோடி தான் கொடுத்துருப்பாங்க. தெரியல, சமினா மேலதான் இருந்தாரு, ஆனா போல தூக்கிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் செம பிக் என்ன பொறுத்த வரைக்கும். அபினவ் மனோகர் 3,20,00,000. கர்நாடகா பிரீமியர் லீக் அடிச்ச அடிக்கி இந்த ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. சிஎஸ்கே அவருக்கு ட்ரை பண்ணாங்க, பட் கிடைக்கல. அபினவ் மனோகருக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ராகுல் சகர், ஸோ அவருக்கு எஸ்ஆர்ஹெச் போய் எடுத்திருந்தாங்க, 3,20,00,000 எடுத்திருந்தாங்கன்னு. அது இல்லாம ஆடம் ஜாம்பா 2,40,00,000. 2 ஸ்பின்னரையும் 1 by 1 அப்படியே தூக்கிட்டாங்க. ஸோ மேபி 2 பேரையும் ஆட வைப்பாங்களா? ஆடம் ஜாம்பா ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன் நல்ல பிளேயர்னா பிளேயர். ஓகே, எங்கடா டேய் 4 ஓவர்சீஸ் பிளேயர் தான் ஆட. சரி ஓகே, இன்னொரு பிளேயர் சிஎஸ்கே கிட்ட பெருசா சண்டை போட்டு கொண்டு வந்தாங்க. சிமர்ஜித் சிங் 1,50,00,000. பெரிய சண்டை போச்சு. எடுத்துக்கோ உட்கார வச்சுக்கோ. அதர்வா டைடே 30,00,000. நீங்க சொல்லி பவுலர் இவரே ஆட் பண்ணிக்கோங்க. சிமர்ஜித் சிங் ஒரு நல்ல பவுலர் தான். அண்ட் அதர்வா டைடே வந்து 30,00,000 பேஸ் எடுத்திருந்தாங்க, ஒரு நல்ல பிக். கடைசி பட் கண்டிப்பா இந்த டீம் வந்து லிஸ்ட் டீம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஃபேஸ்ட் போங்க. ஜோஸ் ஹேசல்வுட் பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஜோஸ் ஹேசல்வுட் இவரை பத்தி பேசுறாங்க. 12,50,00,000 ஒரு ஸ்டீலிங். அதாவது ஆர்சிபி இந்த பிக் எடுத்ததுக்கு அப்புறமா ஓகேடா இதாண்டா ஆர்சிபி இந்த வருஷம் செமையா பண்ண போறாங்கடான்னு பேசணும். பில்சால்ட் 11,50,00,000. இது ஒரு நல்ல பிக். ஜிதேஷ் சர்மா 11 கோடி, கொஞ்சம் ஹை பிரைஸ். லியாம் லிவிங்ஸ்டன் 8,75,00,000. தரமான பிக்கு. ரசிக் தார் 6 கோடி, சூப்பர் லெவல் பிக்கு. டிசி விட்ட உடனே இவர் தூக்கிட்டாங்க. ரசிக் தார் வந்து ஃபியூச்சர் கண்டிப்பா அவரை வந்து சிராஜ் மாதிரி உருவாக்குவாங்க. இது ஆர்சிபிலே ஃபியூச்சரா? சுயா சர்மான்னு சொல்லிட்டு என்னோட ஃபேவரெட்டு, அதாவது நம்ம நீரஜ் சப்ராவோட லுக்கலைக்க மாதிரி இருப்பார்ல, கேகேஆர் தலையில பேண்ட் கட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்ல, அவர் தான். 2,60,00,000. இதெல்லாம் ஆர்சிபி எடுத்த பிக்ஸ், அதாவது 6 பேர் சேர்த்துருக்காங்க. இதுல எந்த குறையுமே என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஆர்சிபியே குறையாதண்டா இருந்தது. இல்ல இதுல குறை கிடையாது, குறை இல்லாத 2 பிக் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக். சாரி 3 பிக் செம பிக்குங்க. பில் சால்ட் ஒரு விக்கெட் கீப்பர், ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வச்சிருக்கலாம், செம ஆப்ஷன். ஹேசல்வுட் இதுக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, அதனால ஓகே நல்ல பவுலர், சூப்பர். 3வது லிவிங்ஸ்டன் நடுவுல, அதாவது ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா இருக்கிறாரு, அவர் ஓவரும் போடுவார், நல்ல ஹிட்டிங் பிளேயரும் கூட. ஸோ இந்த மாதிரி பிளேயர் தேவை. இந்த 3 ஆப்ஷன் ஓகே. மற்றபடி ஏன் நீங்க கேப்டன் மெட்டீரியல் இப்ப கேட்க வந்த கேள்வியெல்லாம் கேட்கவா? நீ பதில் சொல்லிருக்கலாம். ஆர்சிபிக்கு நான் கேட்கறது இந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் தான். ஏன் கேப்டன் மெட்டீரியல் நீங்க வந்து நிறைய வந்து மீம்ஸ் ஆகட்டும், நிறைய சேனல்ஸ் ஆகட்டும், எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க மார்க் சேனல்லாம் கேஎல் ராகுலுக்கு போவாங்க 25 கோடி, பிகாஸ் 83 கோடி. அதுக்கு அவங்கள கேப்டன் ஆக்கணும்னா தான் எடுக்கணும். நாங்க தான் விராட் கோலி கேப்டன் ஆக்க போறோம். சரி ஓகே, சரி வச்சிருப்போம். பட் கேஎல் ராகுல பிளேயராவது நீங்க உள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஹோம் கமிங் நேமா போட்டுட்டு இருந்தாங்க, அது ஒரு பக்கம். காசு இல்ல. அடுத்து சரி மிச்சல் ஸ்டார்க்கு நீங்க எங்க எடுத்துக்கலாம்? 11 கோடி இல்லையா? அடுத்து 11 கோடி இல்ல, உனக்கு இங்க இவ்வளவு கோடி கொடுத்து வாங்கலாம். 83 கோடி தாங்க இருக்கு. நாங்கன்னா பஞ்சாபா போங்க. அடுத்து 83 கோடி தான் இருக்கு. மிச்சல் ஸ்டார்க்கு இவங்க எடுக்கல. ஜாஸ் பட்லரை நீங்க ஓப்பனிங் சால்ட்டுக்கு முன்னாடி அவர் எடுத்தாங்க. அவர் எங்க பிளான்லயே கிடையாது. அவர் வந்து ஹீரோ ஆயிட்டாருன்னா அப்ப விராட் கோலி நாங்க என்ன பண்றது? ஓ இந்த பயம் இருக்கு. ஆமா, இதுக்கு மேல என்ன இருக்கு? சாகல் 18 கோடி. ஓகே ஃபைன், பரவாயில்ல, எடுக்கலாங்க. 4 ஓவர் அந்த அவங்க எனக்கு தெரிஞ்சு சின்ன சாமி ஸ்டேடியத்துல பயங்கர 18 கோடி கொடுத்தா இப்ப விராட் கோலி வேல்யூ என்ன வருது? 21 கோடி. வெங்கடேஷ் இருக்கு. அப்புறம் சகால் சும்மாவே கலாய்ப்பாரு. 21 கோடிக்கு மேல வெங்கடேஷ் பண்றாரு. போறது அது எடுத்துருங்க, எடுக்கல, நாங்க ஏச்சி விட்டு வேலை பார்த்தோம். வேலை பார்த்தோம். ஆமா,
இல்லங்க எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கு ஆர்சிபி நோக்கி. ஏன்னா ஆர்சிபி தனியா வீடியோ போடுறோம். இப்ப உங்களோட இது குறைங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். இந்த வருஷமா நல்ல டீம். ரிமைனிங் பாஸ் சொல்லிடுறேன். சிஎஸ்சி கிட்ட 15 கோடி 60 லட்சம் இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட 13 கோடி 80 லட்சம். குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட 17 கோடி 50 லட்சம். கேகேஆர் கிட்ட 10 கோடி இருக்கு. எல்எஸ்ஜி கிட்ட 14 கோடி இருக்கு. 14 கோடி 85 லட்சம் வச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் கிட்ட 26 கோடி 10 லட்சம். பஞ்சாப் கிங்ஸ் 22 கோடி 50 லட்சம். ராஜஸ்தான் ராயல்ஸ் 17 கோடி 35 லட்சம். ஆர்சிபி 30 கோடி 65 லட்சம். அதிகமான பிரைஸ் இப்போதைக்கு இவங்ககிட்ட தான் இருக்கு. பர்ஸ் டே 2ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு அவங்க மினி ஆக்ஷனுக்காக வச்சிருக்காங்க. எஸ்ஆர்எச் கிட்ட 5 கோடி இருக்கு. மினி ஆக்ஷனுக்காக வச்சிருக்காங்க. எஸ்ஆர்எச் கிட்ட 5 கோடி தான் இருக்கு. 5 கோடி தான் இருக்கா? நம்ம ஆபீஸ் சார்ட் வாங்கி ஏதாவது அமௌண்ட் கொடுத்தாங்கடா ப்ளீஸ். இதை வச்சு என்ன பண்ண போறாங்க? ஓகே, நீங்க வாங்கி கொடுத்துருங்க. ஓகே, டோட்டல் பிளேயர்ஸ் இது வரைக்கும் எஸ்ஆர்எச் 13 பேர் எடுத்திருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு 5 பேர் தேவைப்படுது. மினிமம் ஸ்குவாட் சைஸுக்கு ஆளுக்கு 1 கோடினா கூட அவ்வளோதான். பேஸ் பிரைஸ்ல இருக்க 40 லட்சம் 60 லட்சம் இந்த மாதிரி தான் எடுத்து போடுவாங்க. ஒரு வழியும் கிடையாது. பட் ஆனால் டீம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அதனால அப்படி எடுத்தாலே போதுமானது தான். ஸோ இது வந்து டே 1ஓட ஒரு குயிக்கான அனலைசிஸ், அது ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு வந்துடுவோம். ஸோ அடுத்து டே 2 பார்த்தீங்கன்னா அப்டேட்டு தனித்தனியாக ஒவ்வொரு டீம்ஸுக்கும் ஒரு கெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக இந்த டீம்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுவார்ல. பண்ணணும். சரி, ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கோ. ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கு. பை பாய், நன்றி, வணக்கம்.